யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வஜ்ரநகாய வித்மகே ஈஸ்வரன் இன்னைக்கு தன்னோ நரசிம்ம கிஷோரியா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர அப்படின்ற ஒரு பதிவை தான் பார்க்க போறோம். இந்த பதிவு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றதுதான் நம்ம வந்து இப்ப இதுல வந்து மேற்கொள்ள பார்க்க போறோம். பிரிந்தவர்கள் ஒன்று செய்யும் பரிகாரம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வீட்டில் உள்ள அம்மன் படம் அல்லது அம்மன் விக்கிரகம், எல்லார் வீட்லயும் வந்து ஒரு அம்மன் படம் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சின்னதா ஒரு அம்மன் விக்கிரகம் வச்சிருக்கோம். அந்த அம்மன் விக்கிரகத்துக்கு முன்னாடி ஒரு அகல்ல வச்சுட்டு அந்த அகல்ல பஞ்சு திரியை போட்டு வேப்பெண்ணியை ஊற்றி விளக்கு வைக்கணும். வேப்பெண்ணியை ஊற்றி டெய்லி காலையில 4-6 முகூர்த்த டைம்ல ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டு வரணும். அந்த விளக்கு ஏற்றும் போது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த விளக்கு ஏற்றிட்டு பிரியாணி இலை, நம்ம கடையில இருக்குது பாத்தீங்களா, பிரியாணி இலை சொல்லுவாங்க. அந்த பிரியாணி இலையில சிகப்பு மையில கணவன் மனைவியோட சேரணுமோ இல்ல மனைவி கணவனோட சேரணுமோ, அந்த பிரிந்தவர்களை ஒன்று சேர அவங்களோட பேரை அந்த பிரியாணி இலையில எழுதணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு வந்து அவங்க கணவனோட சேரணும் அப்படின்னா அவங்க கணவனோட பேரை அதுல எழுதணும். எழுதிட்டு அதை விளக்கு முன்னாடி வச்சு உங்க வேண்டுதலை நீங்க வைக்கணும். உங்க வேண்டுதலை தொடர்ந்து இது வந்து 21 நாள் செய்யணும். ஒரு நாள் விடுபடாம தொடர்ந்து 21 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. கண்டினியூஸா 21 நாள் இதை செஞ்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி வந்து அந்த பிரியாணி இலைய வந்து எடுத்து வச்சு அது பேர் எடுத்து வச்சு தொடர்ந்து 21 நாள் செய்யணும். செஞ்சுட்டு பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. என்ன அதாவது செய்து வர வேண்டும், நிறைவேறும். உங்கள் விட்டு பிரிந்தவர்கள் உங்களுடன் சேர்ந்து வாழ்வார்கள். அந்த பிரியாணி இலையை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். நீங்க 21 நாள் இதை செஞ்சுன்னு வந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்காங்க, என்கிட்ட எங்க வீட்டுக்கார் பேசல, நானும் என் வீட்டுக்காரர் பேசணும், நானும் என் வீட்டுக்காரர் ஒத்துமையா இருக்கணும், அவர் இங்கேயும் இருக்காரு நான் இங்கேயும் இருக்கோம், நாங்க 2 பேரும் ஒத்துமையா ஒரே இடத்துல இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அகல் விளக்கு, ஒரு பஞ்சு திரி, வேப்பெண்ணெய். இந்த வேப்பெண்ணெய்ய அந்த பஞ்சு திரியையும் அகல் விளக்குல பஞ்சு திரியை போட்டு இந்த வேப்பெண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றிட்டு டெய்லி ஒரு பிரியாணி இலையில அவங்க பேரு எழுதி பிரார்த்தனை பண்ணுவோம். நாங்க 2 பேரும் ஒன்னா சேரணும், எந்த இடையூறும் இல்லாம நாங்க 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா எங்க வாழ்க்கை போகணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு இது 21 நாள் கண்டினியூஸா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிரிந்த நீங்க 2 பேர் கண்டிப்பா ஒன்று சேருவீங்க. நீங்க என்ன மாதிரி வேண்டுதல் இருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். நிறைவேறினோடனே அந்த பிரியாணி இலைய யாரு காலையும் படாத இடத்துல போடணும். படாத இடத்துல போடணும்னா அந்த குப்பையில இல்லை கிடையாது. அதாவது செடி கொடி மரத்துக்கு வந்து நம்ம வீட்டுல எல்லாருமே வந்து ஒரு செடியோ ஒரு கொடியோ ஒரு தொட்டி வளர்க்கறோம்ல, அந்த தொட்டியில அந்த இலைய போட்டுருங்க. தொட்டியில அந்த இலையை போட்டுவாங்க. அதாவது உங்க வீடு நிறைவேறதுக்கு நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு சேர்த்துக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோடு செய்து கொண்டு வாருங்கள். நடந்தோடனே அந்த தொட்டியில அந்த இலையை போட்டுருங்க, அது ரொம்ப நல்லது. இது தொடர்ச்சியாக 21 நாள் தவறாமல் செய்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவு.